விஜயா ஃபேமிலியில் நடக்கிற குழப்பம், வாக்குவாதம் அப்படின்னு எல்லாமே ஒரு பெரிய ஃபினான்ஷியல் சிக்கலை பேஸ் பண்ணி பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கு. எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் அட்மாஸ்பியர் தான். வீட்டில் வந்து காமாக இருக்கிற மொமெண்ட்டில் விஜயா வந்து சோஃபாவில் வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது விஜயா சோலோவாக வேற லெவல் டென்ஷனில் வந்து இருக்காங்க. சோஃபாவில் உட்காந்து டீப்பாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ தான் வந்து கிறிஷ் வந்து இவங்களை வந்து பயமுறுத்துறான். சோஃபா மேலே ஏறி வந்து குதிக்கிறான். இதனால விஜயா வந்து கத்துறாங்க. உடனே விஜயா வந்து கிறிஷை வந்து திட்டுறாங்க. அப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துடுறாங்க. இப்போ எதுக்கு அவனை வந்து திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா, குரங்கு மாதிரி வந்து குதிச்சுட்டே இருக்கான் அப்படின்னு விஜயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மனுஷங்க வந்து குரங்குல இருந்து தானே வந்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. உடனே மனோஜ் வந்து கிறிஷ் மேலே வந்து கோவப்படுறான். ஆனால் ரோஹிணி வந்து தடுத்துடுறாங்க. சின்ன பையன் தானே விடு அப்படின்னு வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் விஜயா வந்து இதுவா சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு 2 அடி போடுறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் முத்து என்ன சொல்கிறான்னா, கையை வச்சா அவ்வளோதான் அப்படின்னு வந்து வார்ன் பண்ணுறான். இங்கே இந்த மாதிரி எல்லாமே பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது தான் அங்கே அண்ணாமலை வந்து வர்றாரு. அவர் வந்து உடனே என்ன சொல்கிறாருன்னா, குழந்தைகிட்ட எப்படி பேசணும்னு கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அப்போ விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பையன் வந்ததுல இருந்தா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படின்னு வந்து கோவப்படுறாங்க. அப்போ அண்ணாமலை வந்து கிறிஷை வந்து கூட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பையனால ஒரு நாள் வந்து உங்கள் வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை வரப்போகுது அன்னைக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பார்வதி வந்து அங்கே பதறி அடித்து ஓடிட்டு வராங்க. என்னாச்சு பார்வதி, என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ரதி தீபன் ஃபேமிலியில் வந்து 10 லட்சம் ரூபாய் வந்து நஷ்டஈடாக வந்து கேட்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க பணத்தை கேட்கறதுக்கு காரணம் வந்து மனோஜ் தான் அப்படின்னு வந்து முத்து சொல்கிறான். மனோஜ் தான் வந்து பணத்தை கொடுத்துட்டு பேசிக்கலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ண விஷயத்தை வந்து ரதி ஃபேமிலிட்ட போய் பேசின விஷயத்தையும் விஜயாட்ட வந்து முத்து சொல்லிடுறான். உடனே விஜயா வந்து கோவப்படுறாங்க. அவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ மனோஜ் என்ன சொல்கிறான்னா, ரோஹிணி சொல்லி தான் அதை வந்து செஞ்சேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறான். உடனே ரோஹிணி மனோஜை பார்த்து முறைக்கிறா. ஏற்கனவே ஒரு வாட்டி திருட்டு நகையை கொடுத்து என்னை வந்து மாட்டி விட பார்த்து இப்போதைக்கு இது வரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனையுமே மனோஜ் வந்து சொல்லிடுறான். உங்களை இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்போ உங்களோட கோபம் வந்து குறையும் அப்படின்னு நினைச்சேன். மற்றபடி வேற எதுவுமே செய்யல, தப்பா நடக்கல அப்படின்னு மனோஜ் சொல்றான். அப்போ விஜய் வந்து யோசிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, அப்போ இந்த விஷயத்துக்கு நீயே வந்து பணத்தை கொடுத்துட்டு அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த விஜயா. அப்போ ரோஹிணி என்கிட்ட வந்து அவ்வளோ பணம் இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனால் விஜயோட கோபம் வந்து சுத்தமாக வந்து குறையவே இல்லை. அதனால என்ன குடு அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அங்கே மனோஜ் வந்து மாடியில் வந்து அழுதுட்டு இருக்கான். அப்போ ரவி வந்து ஆறுதல் வந்து சொல்லிட்டு இருக்கான். முத்து வந்த உடனே என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்கறான். அவன் அழுதுட்டு இருக்கான்டா அப்படின்னு ரவி வந்து சொல்றான். என்ன விஷயம் அப்படின்னு வந்து முத்து கேட்குறான். 10 லட்சம் பணம் வந்து எங்களால் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து மனோஜ் சொல்கிறான். ஸ்டார்ட் பண்ணது நீங்கள் தானே, நீங்கள் தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு முத்து வந்து சொல்லிடுறான். ஏற்கனவே அழுதுகிட்டு இருக்கான், நீ வேற வெறுப்பேத்தாதடா, ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு ரவி சொல்கிறான். ஹெல்ப் பண்ணனா எனக்கு என்ன கொடுப்ப அப்படின்னு வந்து முத்து கேட்குறான். நான் அப்புறமா என்ன வேணாலுமே உனக்கு தரேன் அப்படின்னு வந்து மனோஜ் சொல்லிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ரவிட்ட வந்து முத்து என்ன சொல்கிறான்னா, உன் மாமனார் கிட்ட பேசி பணம் வாங்கி கொடுடா அப்படின்னு வந்து முத்து சொல்கிறான். அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு வந்து ரவி சொல்லிடுறான். எகைன் முத்துட்டு வந்து ஏதாவது பண்ணுடா அப்படின்னு வந்து மனோஜ் சொல்கிறான். சரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு வந்து முத்து சொல்லிட்டு இருக்கான். இங்கே அண்ணன் தம்பிக்குள்ள இந்த மாதிரி டிஸ்கஷன் எல்லாமே போயிட்டு இருக்கு. அங்கே கிச்சனில் ரோஹிணி வந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதியும் மீனாவும் வராங்க. எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ ரோஹிணி என்ன சொல்கிறான்னா, நான் ஆன்ட்டிக்கு வந்து நல்லது பண்ண தான் போனேன், ஆனால் என்னையே வந்து 10 லட்சம் கொடுக்க சொல்கிறாங்களே, என்னால் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறா. ஸ்ருதியும் மீனாவும் ரோஹிணிக்கு என்ன ஆறுதல் வந்து சொல்ல போகிறாங்க. விஜயோட அடுத்த முடிவு என்னவா இருக்கும், மனோஜ் வந்து காசு எப்படி அரேஞ்ச் பண்ணுவான், கிருஷ்ணா வந்து வீட்டில் இருக்க விடுவாங்களா இல்லை வெளியே அனுப்பிடுவாங்களா, விஜயா என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோட் வந்து ஃபுல்லாக பார்த்த உடனே ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் எனக்கு வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி வந்து தப்பு பண்ணனாங்களா இல்லை அவங்க தான் இந்த வீட்டுக்கு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண கேரக்டராக வந்து இருக்கிறாங்களா, விஜயா எடுக்கிற நெக்ஸ்ட் டிசிஷன் கிறிஷோட ஃபியூச்சர் வந்து மாத்திடுமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சீரியல் வந்து மறக்காம பாருங்க. இனிமே ஒரு நிமிஷம் கூட மிஸ் பண்ணக்கூடாது இந்த சீரியல் வந்து. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.